கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இரத்தம் பேசுகிறதுங்கிற தலைப்புல பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த இரத்தத்துல என்ன இருக்கிறது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இங்கே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவ பிள்ளையே, நீ எந்தையும் உயிரோடு இருக்க இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அந்த இரத்தத்துல என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. நீ எதை ஆட்டை அடிச்சாலும் மாட்டை அடிச்சாலும் அந்த இரத்தத்தோட நீ புசிக்காத என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு அநேகர் ரத்தம் சாப்பிட்றாங்க தேவ பிள்ளைகளே. அதுல ஆனா ஆண்டவர் தேவன் சொல்கிறார், ஒருவேளை இதுக்கு முன்பாக நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா தேவன் சொல்கிறார் அதை நீங்க சாப்பிடக்கூடாது, அதுல உயிர் இருக்கிறது, ரத்தத்தை என்ன பண்ணுங்க, தரையில ஊத்திருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுல உயிர் இருக்கு. காரணம், ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் தேவ பிள்ளைங்க. அப்ப அந்த உயிரை நீங்க ரத்தத்தை சாப்பிட்டேன்னா இன்னொரு உயிரை குடிக்கிறது போல ஆகிறோம். ஹல்லேலூயா தேவ பிள்ளைங்க. அதனாலதான் ஆண்டவர் நோவாவின் காலத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பலியிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார், நீங்க மாம்சத்தை புசிங்க, ரத்தத்தை புசிக்காதீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு அநேகர் தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட நல்லா ரத்தத்தை வரட்டி எல்லாம் சாப்பிடுறது தேவ பிள்ளைகளே. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவ பிள்ளை, அதுல உயிர் இருக்கிறது. அந்த உயிரை நீங்க கொன்னு என்ன பண்றீங்க? வரட்டி சாப்பிடுறீங்க தேவ பிள்ளைகளே. அது உங்களுக்கு அது நேருக்கு, அதுதான் பாவமாக வருகிறது, சாபமாக வருகிறது, வேதனையாக வருகிறது, போராட்டமாக வருகிறது, பிரச்சனையாக வருகிறது. நம்ம சில நாட்கள், வாலிப நாட்கள் அறியாம செஞ்சிருவோம். ரத்தத்தை எல்லாம் புரட்டி சாப்பிட்டு, என்ன ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், எந்த ரத்தம் நான் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டுருவீங்க தேவ பிள்ளைங்க. ஆனா நீங்க அநேருக்கு அது தேவ பிள்ளைங்க சாபமாக வருகிறது, வேதனையாக வருகிறது, துக்கமாக வருகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த மாம்சத்தை இரத்தத்தோட புசிக்க, ரத்தத்தை புசிக்காத. சகோதரனே சகோதரியே, இதுக்கு வரைக்கும் முன்னால நீ ரத்தத்தை புசித்திருக்கலாம், ஆனா இனி ரத்தத்தை புசிக்காத. அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம் நீ அதை சாப்பிட தேவனை நோக்கி கூப்பிடும். அந்த உயிரை குடிக்கிறது போல, அடுத்த உயிரை குடிக்கிறது போல, ஆட்டு உயிரை குடிக்கிறது போல, தேவப்பிள்ளை மாட்டு உயிரை குடிக்கிறது போல, தேவப்பிள்ளை கோழி உயிரை குடிக்கிறது போல ஆகிரும் தேவ பிள்ளைங்க. வேத வசனம் சொல்லுகிறது. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நினைக்காதங்க தேவ பிள்ளைங்க. ஆனா இன்னைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் ரத்தத்தை சாப்பிட்டீங்களோ தெரியல, ஆனா இனி ரத்தத்தை சாப்பிடாதங்க. இனி ரத்தத்தை சாப்பிடாதுங்க. ரத்தத்தோடு மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்காதங்க. அரடி சாப்பிடாங்க தெய்வ பிள்ளையே. நீங்க அறியாம நாட்கள்ல சில அறிஞ்சு செஞ்சிருப்பீங்க, அறியாம நாட்கள்ல செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான சோதனை, போராட்டம், பிரச்சனைகள் ஏன் வருகிறது? சரீரத்தால் பலவிதமான வேதனை ஏன் வருகிறது? வியாதி ஏன் வருகிறது? இதான். ஒருவேளை இதுவரைக்கும் நீ ரத்தத்தை சாப்பிட்டுருப்பாயானா தேவ சமத்துல ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்ன மன்னி என்று சொல்லிக்க. இனிமே ரத்தத்தை நான் புசிக்க மாட்டேன், மாம்சத்தை மட்டும் நான் புசிப்பேன் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்க யாரா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லிம் யாரா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம் தேவ பிள்ளைங்க. ஆனா ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும், உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் கொடுக்கிற ஒரே கட்டளை தான், நீ மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்காத. அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது, அது புசிப்பாயானால் அந்த ரத்தத்தை நீ உயிரை புசிக்கிறது போல ஆகிவிடும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனை சகோதரிய தேவ பிள்ளைங்க, இதுக்கு முன்னாடி நீ எப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, தேவன் படைச்சது தீட்டாக, அதெல்லாம் தேவ பிள்ளைங்க. இதெல்லாம் கதை ஆகாது. வசனத்தை எப்படி வேணாலும் மாற்றி பேசலாங்கெல்லாம் கதை ஆகாது தேவ பிள்ளைங்க. அதனால நீங்க ஒப்பு கொடு, ரத்தத்தை சாப்பிட வேண்டாம். இனிமேல் ஆண்டவரை என்ன மன்னி, இனிமேல் மாம்சத்தை ரத்தத்தோடு நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகள். ஆடு வெட்டுற கசாப்பு கடைக்கார, ஒருவேளை தேவனை அறிஞ்ச தேவ பிள்ளையே, நீ ரத்தத்தை விற்காத, அது தரையில ஊத்தி போடு. ஒரு 100 ரூபாய் காசுக்காக ஒரு ரத்தத்தை வித்து அநேகர் உயிரை நீ வித்துட்டு இருக்க தேவ பிள்ளையே. கசாப்பு கடைக்கார கறி கடைக்கார அண்ணாச்சி உங்களை பார்த்தா ரத்தத்தை, நீ கடவுளை அறிஞ்சவனா இருந்தா, அந்த சத்தியத்தை அறிஞ்சவனா இருந்தா, இனி ரத்தத்தை விற்காத, அது பாவம். அதனாலதான் உன் வாழ்க்கையில ஒன்று அநேக முன்னேற்றங்கள் இல்லை, இன்னும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறாய். அதனால இன்னைக்கு மனம் திரும்பு, ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது
தேவன் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு அவர் செய்வார். ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தை புசிக்காதேன்னு சொன்ன தேவனே, நாங்கள் மாம்சத்தோடு அந்த இரத்தத்தை புசிக்க கூட. காரணம், அந்த இரத்தத்துல உயிர் இருக்கிறது, அந்த இரத்தம் பேசுகிறது. ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நாங்க அப்படி பேந்தி இருந்தா, பேசி ரத்தத்தை அப்ப புசித்து இருந்தா, தயவாளங்களை மன்னித்து இறக்க மராட்டு கூட செபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைங்க, ரத்தத்தை புசிக்காதுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அமேன், அமேன்.